மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் உங்கள் வாயிலாக அவருக்கு ஒரு சில செய்திகள். டிஎன்பிஎஸ்சி அவருடைய துறையின் கீழ் வருகிறது. அதில் மெம்பர்ஸ் பணியிடங்கள், அந்த மெம்பர்ஸ் காலியாக இருக்கிறது. அதை முதலில் அதை நிரப்ப வேண்டும். அப்படி நிரப்பினால்தான் முதல்ல நமக்கு வந்து இங்கே வேலை, கவர்மெண்ட் மிஷினரி நல்லா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. ஏன்னா வருஷம் எக்ஸாம் நடத்தணும். கொரோனால எக்ஸாம் நடத்தல, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் நடத்தினாலும் ரிசல்ட் வரல. அதுக்கு 2 வருஷம் ஆகுது. ரிசல்ட் வந்தாலும் கோர்ட் கேஸ்ன்னு அப்படியே யாருக்குமே வேலையே கிடையாது. எந்த ஒரு பணியிடங்கள் பார்த்தாலும் எல்லாருமே வந்து கோர்ட் கேஸ்ல தான் இருக்கிறாங்க. 10 வருஷமா எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்காங்க, ஆனாலும் அவருக்கு வேலை இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் இந்த குறைகளை கண்டிப்பாக நிவர்த்தி செய்ய வேண்டும். வருஷம் எக்ஸாம் நடத்தி அதுல வந்து ரிசல்ட் வந்து வழக்கு எதுவுமே இல்லாம அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். போக்குவரத்து துறையில இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% இருந்து 50% மட்டும் தான் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. மிச்சம் எல்லாமே டெம்பரரி. நம்ம மாநகராட்சி பேருந்துல பார்த்தாலே ஓட்டுநர், நடத்துனர் எல்லாமே டெம்பரரி ஸ்டாஃப் தான். குரூப் டி, அந்த குரூப் 4, குரூப் 4 அதுல வந்து எல்லாமே ஒப்பந்தம், தற்காலிக டெம்பரரி பணியாளர்கள் தான் இப்போது இருக்கிறாங்க. அந்த முழுமாத அசிஸ்டன்ட் என்ற போஸ்டே இல்ல. இதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.